தேசிய வைத்தியசாலையில் 20 நோயாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட என்ஜியோகிராம் பரிசோதனையின் பின்னர் 4 நோயாளர்கள் உயிரிழந்தமை தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட வைத்திய நிபுணர் லட்சுமி சோமதுங்க தலைமையில் 3 அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் என்ஜியோகிராம் பரிசோதனைகளுக்காக பயன்படுத்தும் சாய வகையை வைத்தியசாலைகளிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு 3 அடங்கிய குழு பரிந்துரை முன்வைத்துள்ளது. என்ஜியோகிராம் பரிசோதனையின் பின்னர் 4 நோயாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் இந்த விசேட விசாரணை குழு உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்தது. குறிப்பிட்ட சாய வகையை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையை தவிர்ப்பதற்காக வேறொரு சாய வகையை பயன்படுத்துவதற்கு பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த குழுவின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் லட்சுமி சோமதுங்க குறிப்பிட்டார். அத்துடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக என்ஜியோகிராம் பரிசோதனைக்குட்படுத்தும் சாய வகையை ரசாயன ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அது குறித்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் இறுதி தீர்மானத்தை எட்ட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.